வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போனா வினம் தி லாஸ்ட் டான்ஸ் அபிஷியல் ட்ரைலர் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆனால் எல்லாம் ஓகே தான். நான் இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்ததில்ல. இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு 2 லைன் கொஞ்சம் கதை சொன்னீங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். 2 லைன்ல கதைனா என்ன சொல்றது, உனக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஏலியன் மாதிரி தான் பேசி போவாங்க. அங்கேருந்து ஒரு ஏலியன் ஒரு லிக்விட் மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்குன்னு வச்சுக்கோயேன். அது வந்து பூமிக்கு வரும். அது வந்து ஒரு மனுஷனை சூஸ் பண்ணும், அவனுக்குள்ள போகும், மிருகமாக மாறுவான். அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. நான் வேணா இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு வினம் ஃபர்ஸ்ட் அந்த காட்டிடுறேன், அந்த படத்தை ஓடிடியில் எங்கன்னா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம இந்த படம் வரத்துக்குள்ள ரெடி ஆகிடும். ஓகே, அப்படியே வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னை பற்றி நானே சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு ரொம்ப பயங்கரமான ஹீரோ. நீ தப்பிக்கிறது அதுக்குள்ளே வயசாயிட்டு தம்பி. சொல்லி முடிச்சிருவா, முடிச்சிரு. ஃபைட்டு தான் இதான் வினம். ஹீரோப்பா எப்படி ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்கா? நாங்க தான் நாங்க வேணும். எப்படி சொல்றீங்க? வேணும் இல்ல இல்லையா? வாய்ஸ் மாறி மாறி வருது இல்ல? வேணும் தனித்தனியா பேசுவாங்க. சிங்கிள் ட்ரை பண்ணோம். இது ஃபன் இருக்கும் போலயே. இதே மாதிரி நல்ல ருசியான இடத்துக்கு கூட்டி இவங்க கான்வர்சேஷன் பண்ணாதான் இருக்கும். கேப்படா. இந்த யூனிவர்ஸ்ல நாம மட்டும் தனியா இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இந்த சீக்ரெட்டை யாருக்கும் தெரியாம பாதுகாக்க வேண்டியதான் நம்ம வேலை. வாங்க போய் பிடிப்போம். நாம இப்போ குற்றவாளி. குற்றவாளியா? எங்க போனாலும் துரத்துவாங்க. இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. போய் சொல்றியாப்பா? இல்ல. அந்த இதோட டான்ஸ் ஆடுறாரு. அவங்க நம்மளை துரத்துறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எடி ஆளுங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் வருது போல. போ என்ன கர்மனா இது? ஐயோ, நம்மளால தோக்கடிக்க முடியாத ஒரு படையே வந்துகிட்டு கடமையை செய்வார்கள். வேணும் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் எல்லாமே அழிஞ்சிடும். நாம இதுல இருந்து உயிரோட பழக்காம போலாம். படே எடி ஆரம்பிக்கலாமா? சூப்பரா இருந்தது. வேணும் the last dance. கடைசியா சாட்சியோட பேசு. உன்னால சாகடிக்காம அந்த குதிரையை எவ்வளவு வேகமா ஓட வைக்க முடியும்னு சொல்ல. தொட்டு பார்த்தாலும் தெரியும். அது உள்ள இருக்கிறது பேசுதா அந்த வாய்ஸ்? அதுவே மாறிடுச்சுல. வேற லெவலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரைலர் பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த ஹீரோவோட பாடி லாங்குவேஜுக்கும் அவர் நடக்கிற விதத்துக்கும் அவருக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றது சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. அந்த வாய்ஸ் கூட வந்து மாறின அந்த 2 இதுவும் பேசிக்கிறது கூட நல்லா இருந்துச்சு இதில். ஆமாம், அவங்க கான்வர்சேஷன் காமெடியாக தான் இருக்கும். அது அப்படியே தான் இந்த ஸ்பைடர்மேன் 3 ஞாபகம் இருக்குல்ல, அது எப்படி ஒரு திரவமாய் வரும், இவருக்குள்ளே போகிறப்போ அது மாறிக்கொண்டு அதே தான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் இது. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். உனக்கு அந்த படம் காட்டுறது பார்க்குறப்போ புரியுது, பார்க்கும்போதே எப்படி இருக்குன்றது புரியுது. அதுக்கும் மேலே ஆனால் இவர் சுற்றி தான் ஃபுல் கதையும் இருக்கும். பெருசாக மித்தெல்லாம் பார்த்தா யாரோ ஒரு யூனிவர்சல் ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆகி ஒன்று வரும். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் இருக்காரு. இவருக்கு ஆப்போசிட்டாக அதே மாதிரி ஒரு 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 கன்றாவியான ஒரு உருவம் வந்து அது அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மேபி அது கூட வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து அனுப்பியிருப்பாங்க வரும்னு நினைக்கிறேன்.
ஸோ இது எனக்கு தெரியல. அந்த கதையில் வந்து இவரை சூஸ் பண்ணி வரும். இதே மாதிரி இன்னொன்று இருக்கும், அதுவே வில்லனாக வரும், 2 ஆப்போசிட் மோதிக்கும் ஜெயிக்கிற மாதிரி வரும். இது வந்து இப்போது இன்னும் நிறைய வர மாதிரி இருக்குது, வித்தியாசமான மிருகங்களாக வருது. ஸோ இது வேற லெவலில் போயிட்டுருக்கு. போன வாட்டி ஹீரோ மட்டும்தான் அவரை சுற்றி தான் இருந்துச்சு. எனக்கு லாஸ்ட்டு பயங்கர ஷாக்கு, குதிரைக்குள்ள மாறி அந்த குதிரைக்குள்ள மாறி போனதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. இல்ல டான்சிங் வேற ஆடுறது அந்த பொண்ணு கூட, அது அந்த உருவத்திலே வர ஆடினாங்க, அது நல்லா இருந்துச்சு அந்த சீன். ஆனா ஹீரோ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஏனோ தானோ நான் பாட்டுக்கு இருக்கேன்ப்பா, பெருசா எதுலையுமே ஒரு ஆர்வம் இல்லாம ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் அவர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஒரு சிங்கிள் பர்சன் போல இருக்கு. இந்த அவரே இது பண்ணாம தான் வந்திருக்கும், அவர் சூஸ் பண்ணிலாம் வரல, அது சூஸ் பண்ணி தான் இவரை தேர்ந்தெடுக்கும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து எல்லாருனாலையெல்லாம் அதை எடுத்துக்க முடியாது, அதை யார் சூஸ் பண்ணதோ அவங்க உடம்புல தான் தங்குன்ற மாதிரி தான். ஸோ அதுவாக வரும். ஹீரோ அவரே அறியாமல் வந்தது தான். அவர் எப்படியோ ஒன்று ஃபஸ்ட்டு வந்து 2 பேருக்கு சிங்க் ஆகாது, இது கோலனும் துணிக்கோ எல்லாரோட தலை வேணும்னோம், இவரெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புன்னு இருப்பார். உனக்கு வேணா ஒரு ஐடியா தரேன்னு சொல்லிட்டு, கெட்டவங்கலாம் நீ வந்து கொண்டுக்கோ, நல்லவங்களுக்கு யார் நான் கெட்டவன்னு சொல்கிறேன்னா அவனை மட்டும் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுப்பாரு. ஸோ அப்படிதான் அது போகும். அதான் அவர் பார்க்கறதுக்கு ஒரு இன்னசென்ட் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு கேஷுவல் டைப் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி தான் இருக்காரு. அவர் காஸ்டியூமாக இருக்கட்டும், ஒரு நடந்து வர்றது, பேச்சு எல்லாம் சும்மா ஒரு நார்மல் லைஃப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அவருக்கு இப்படி ஒரு இது அந்த 2 வேரியேஷனுமே காமிச்சாங்க. ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.